السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح المرحلة الثانوية الجزء الثالث. நஹ்வு الواضح கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் மூன்றாம் பாகத்தை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இது அரபி இலக்கணத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு அழகிய புத்தகமாகும். இதில் நம்மளுக்கு அம்சிலா உதாரணங்கள், ஆய்வு, காயிதா, சட்டங்கள், இதனுடைய தனித்துவமான பயிற்சிகள் என பல விஷயங்கள் நம்மளுக்கு தருகிறார்கள். அதை தொடர்ந்து காண்போம், வாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சேவைகளை செவ்வன செய்து வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக அதிகமாக துஆ செய்யுங்கள். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நீங்களும் இந்த சேவையில் ஒன்று சேருவதற்காக இங்கே QR ஸ்கேன் கொடுக்கப்பட்டுள்ளது, இங்கே அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே உங்களையும் இந்த தீன் சேவையில் இணைத்துக் கொள்ளுங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். நசப் என்ற பொது தலைப்பின் கீழ் பல சட்டங்களை நாம் பார்த்தோம். நசப் என்றால் என்ன? அதாவது ஒரு ஒரு கல்வியுடனோ, ஒரு பொருளுடனோ, அல்லது ஒரு கூட்டத்துடனோ, ஒரு நாட்டுடனோ சேர்க்கும் பொழுது, இப்ப இந்தியாவுடன் ஒரு மனிதரை சேர்க்கணும் இந்தியர் அப்படின்னு சொல்றோம். இல்லாட்டி தமிழுடன் ஒரு மொழியுடன் சேர்க்கணும்னா தமிழர் அப்படின்னு சொல்றோம். அதே போல நசப் அரபியிலையும் இப்படி என்னது, ஒரு மொழியுடன் சேர்ப்பதற்கு என்ன சட்டம், ஒரு நாட்டுடன் சேர்ப்பதற்கு என்ன சட்டம் அப்படின்னு நம்ம அதன் விளக்கத்தை பார்த்தோம். அதுக்கு பொது சட்டம் என்ன? மிக மிக ஈஸி. என்னது, ஒரு வார்த்தையின் கடைசியில சத்து செய்யப்பட்ட யாவும் அதற்கு முன்னாடி கசர் கொடுத்தால் அது என்னவாயிரும், அந்த சார்ந்த அர்த்தம் வந்துவிடும். இப்போ உதாரணத்துக்கு அரபுன் என்பதற்கு அரபியுன் என்று போட்டால் அரபியை சார்ந்தவர் அப்படின்னு அர்த்தம் வந்துடும். அப்ப தொடர்பு படுத்துறது ரொம்ப ஈஸி. சரியா? இது பொது சட்டம் என்பதை கண்டோம். அதற்கு பிறகு அந்த பொது சட்டத்திலிருந்து விளக்கப்பட்ட வார்த்தைகள் இருக்கின்றது என ஒரு 4-5 வார்த்தைகளை கண்டோம். அதில் முதலாவது தாவு தனீஸ் கொண்ட வார்த்தை. இதுக்கு அந்த பொது சட்டம் வராது. அந்த தாவு தனீஸை போக்கிவிட்டுதான் அந்த நசபுடைய சத்து செய்யப்பட்ட யாவை சேர்க்க வேண்டும் என்றும், இரண்டாவது மக்சூராக இருந்தால், அந்த மக்சூர் என்றால் கடைசியில் முன் அலிஃப் அதுக்கு முன்னாடி ஃபத்தஹ் இருக்கும். அவ்வாறு இருந்தால் அந்த அலிஃப் எத்தனாவது எழுத்தாக வர வேண்டும் என்று கவனிக்க வேண்டும். 3வது எழுத்தாக இருந்தால் அதுக்கு வாவாக மாற்ற வேண்டும். 4வது எழுத்தாக இருந்து அந்த அலிஃப் 4ஆக இருந்து 2வது எழுத்து சுக்கூனாக இருந்தால் அதை போக்குவது கூடும். அந்த அலிஃபை போக்கலாம், அல்லது அந்த அலிஃபை வாவாவா மாற்றலாம். அல்லது 4வதாக இருந்து அந்த அலிஃப் 4ஆவதாக இருந்து 2வது எழுத்து அதில் ஹரக்கத் பெற்றதாக இருந்தாலோ, அல்லது அந்த அலிஃப் 5வதாக அல்லது 6வது எழுத்தாக இருந்தாலோ அந்த அலிஃபை கண்டிப்பாக போக்க வேண்டும். போக்க பிறகுதான் இந்த சத்து செய்த நசபுடைய யாவை சேர்க்க வேண்டும் என்றும், மன்கூஸாக இருந்தால், மன்கூஸ்னா கடைசியில யா அதுக்கு முன்னாடி கசர் இருக்கும், அதுக்கும் இதே சட்டம் தான். அந்த யா அந்த வார்த்தையின் கடைசியில் 3வதாக வந்தால் அந்த யாவை வாவாக புரட்ட வேண்டும், அதுக்கு முன்னாடி ஃபத்தஹ் கொடுக்க வேண்டும். 4வதாக வந்தால் அந்த யாவை போக்கலாம், அல்லது அந்த யாவை வாவாக மாற்றலாம். அல்லது 5வதாக 6வதாக வந்தால் அந்த யாவை கண்டிப்பாக போக்க வேண்டும் என்றும், அதற்கு பிறகு அந்த சத்து செய்யப்பட்ட யாவை சேர்த்து நசபுடைய யாவை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும், அதற்கு பிறகு மம்தூதை பார்த்தோம். மம்தூத் என்றால் அம்சா இருக்கும், இறுதியில் அம்சா இருக்கும், அதுக்கு முன்னாடி அலிஃப் இருக்கும் என்பதை கண்டோம் அல்லவா? அந்த அம்சாவுக்கு 3 நிலைமை. அம்சா தனிசுக்காக வந்தால் அதை வாவாக மாற்ற வேண்டும் என்றும், அந்த அம்சா அசல் எழுத்தாக இருந்தால் ஃபாக்கலிமா கலிமா அந்த லாம் கலிமா என்று அசல் எழுத்துகளில் வந்தால் அந்த அம்சாவை அம்சாவாகவே படிக்க வேண்டும் என்றும், அந்த அம்சா அசலாக இருக்கிறது ஆனால் வாவோ அல்லது யாவோக தான் அம்சாவாக மாற்றியுள்ளோம் என்றால் அப்பொழுது என்ன செய்யலாம்? அம்சாவை வைத்தும் படிக்கலாம், அல்லது அந்த அசல் எழுத்து என்னவோ அந்த வாவாக இருந்தால் அந்த அசலை அம்சாவாகவும் படிக்கலாம், அல்லது வாவாக புரட்டியும் படிக்கலாம். அது 2 தான். அம்சாவாக படிக்கலாம் அல்லது வாவாக புரட்டி படிக்கலாம் என்றும், இறுதியாக சத்து செய்யப்பட்ட யா வந்தால் என்ன செய்ய வேண்டும் என்றும், அதற்குடைய நசபு தொடர்புபடுத்தக்கூடிய சட்டங்கள் என்னவென்று நாம் தெளிவாக பார்த்து விட்டோம். இது நீண்ட சட்டங்கள், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பாடத்தை நாம் தெளிவாக கண்டுவிட்டோம். இந்த 5-6 பாடங்கள் மொத்தமாக சேர்த்து அதற்கான பயிற்சிகளும் கேள்வி பதில்களும் தான் இப்பொழுது தொடர்ந்து காண இருக்கின்றோம். வாருங்கள், அதை நாம் என்ன செய்வோம், தொடர்ந்து பார்ப்போம். பயிற்சி நம்பர் 32. அப்ப இந்த பாடத்தில் கடைசி பயிற்சி 32. என்ன சொல்றாங்க? இஸ்ரஹில் அபியாத்தல் ஆத்தியத், பின்வரும் கவிதைகளை விவரி, ஆரிபில் பைத்தல் அஹீர, கடைசி பைத்துக்கு ஏரா போடு. இப்ப கடைசி பைத்துக்கு மட்டும் ஏரா போனா சொன்னா போதும். பையனில் மன்சூப இலேஹி இனி கொல்லி மன்சூபின், ஒவ்வொரு மன்சூபுக்கும் மன்சூப் இலேஹி விளக்கு. அப்ப மன்சூப்னா என்ன, மன்சூப் இலேஹினா என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். அது அரபிலையும் மனப்பாடம் பண்ண சொல்லிட்டோம். இப்ப அரபியுன் என்பது மன்சூப், அரபுன் என்பது மன்சூப் இலேஹி. சரியா?
அந்த அரபுன் என்பது மன்சூபிலிஹி, அதுல யாவும் சேர்த்துட்டோம்னா நசபு செஞ்சுட்டோம்னா அது மன்சூப் ஆயிரும். அப்ப கீழே வரக்கூடிய மன்சூபுக்கு மன்சூப் இலிஹியே நம்மளுக்கு என்ன செய்ய சொல்றாங்க, விளக்க சொல்றாங்க. இப்ப இது ஒரு பெரிய கவிதை, கிட்டத்தட்ட 7 வரிகள் கொடுத்துள்ளார்கள். அந்த 7 வரிகளையும் நாம் பார்ப்போம். அப்ப முதலில் இதோடைய விளக்கத்தையும் பார்த்து விடுவோம். காலல் முத்தனப்பி, முத்தனப்பி என்ப கவிஞர் கூறுகிறார், எம்தகு இப்னல் அமீதி, இப்னுல் அமீத் என்ற அரசரை புகழ்ந்தவராக முத்தனப்பி கூறுகிறார். ஒயுஹன்னி உஹு, இன்னும் அவருக்கு வரவேற்பு வழங்கியவராக, கங்கராஜ் செய்தவராக. யுஹன்னி உனா என்னது, கங்கராஜ் செய்வது, ஒருத்தரை வாழ்த்துவது. சரி, பெருநாளுக்கு நம்ம என்ன செய்வோம், வாழ்த்து தெரிவிப்போல, அந்த மாதிரி பின் நைரோசி, நைரோஸ் பண்டிகையை கொண்டு அந்த அரசருக்கு வாழ்த்து தெரிவித்தவராகவும், இன்னும் இப்னு அமீத் என்ற அரசரை புகழ்ந்தவராகவும் முத்தநபி அவர்கள் கூறுகிறார்கள். இப்ப நைரோஸ் பண்டிகையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். நைரோஸ் பண்டிகை என்பது பரவலாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு பாரசீக பண்டிகை ஆகும். அப்ப நவ்ரூஸ் என்றால் அது பாரசீக மொழியில என்னது, புதிய நாள் என்ற அர்த்தம். புத்தாண்டாக இது கொண்டாடப்படுகிறது. சரியா, இது ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 20 இல்ல மார்ச் 21 இன்று வரை கொண்டாடப்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட பண்டைய காலத்திலிருந்து 3000 வருடத்துக்கும் மேலாக கொண்டாடப்படுகிற ஒரு கொண்டாட்டம் தான் இந்த நைரோஸ் என்ற புத்தாண்டு கொண்டாட்டம். இன்று வரை உலகத்தில் கொண்டாடுகிறார்கள். சரியா, அப்ப இது மரபு ரீதியாக ஆரம்பிக்கப்பட்டு இந்த மதத்தையும் தாண்டி எல்லாரும் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகையாக மாறி இருக்கிறது. இது இஸ்லாமிய மதத்தை சார்ந்த ஒரு பண்டிகை அல்ல. இது இஸ்லாமும் தாண்டி ஒரு பொதுவாக அந்த மக்கள் கலாச்சாரம், இந்த மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை ஆகும் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். இங்க எப்படி ஒரு தமிழ் புத்தாண்டு என்று தமிழர்கள் கொண்டாடுகிறார்களோ மதத்தை கடந்து, அதே போல் மதத்தை கடந்து அங்க நைரோஸ் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. சரியா, அப்ப அந்த நாள் என்ன செய்வாங்க, சும்மா வீட்டை சுத்தம் செய்வாங்க. அதே போல சீனு, அந்த சீன் ஆரம்பிக்கக்கூடிய பொருட்கள், ஒரு 7 பொருட்களை எடுத்து வேஞ்சையில வச்சு அலங்காரம் பண்ணுவாங்களாம். இப்போ உதாரணத்துக்கு சீன், என்னது ஆப்பிள், இதெல்லாம் சீன்ல ஆரம்பிச்சு அந்த மாதிரி பொருட்கள் 7 வச்சு என்ன செய்வாங்க, அலங்காரம் பண்ணுவாங்க. இப்ப இந்த மாதிரிலாம் என்ன செய்வாங்க, அலங்காரம் பண்ணி அந்த நாட்டை இன்று வரை நம்மளுக்கு ரொம்ப கோலாகலமாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு பண்டிகை தான் நைரோஸ். இது அதிகமாக இந்த காணலாம் எங்க, இந்த ஈராக் பக்கம், அதே போல அதை சுற்றியுள்ள பகுதியில் என்ன செய்யலாம், இந்த கொண்டாடப்படக்கூடியதை நாம் அதிகமாக காணலாம். சரியா, அப்ப தஜகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் என பல நாடுகளில் இது கொண்டாடப்படுகிறதாம் இந்த நைரோஸ் என்ற பண்டிகை. அப்ப அந்த நைரோஸ் அன்று என்ன செய்கிறார்கள், இந்த கவிஞர் அந்த பண்டிகை அன்று அந்த கொண்டாட்டத்தை அரசரை புகழ்கிறார்கள். சரியா, இப்போ வாருங்கள் அந்த அரசரை எப்படி புகழ்கிறார்கள் என்று பார்ப்போமா. இப்ப ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இதுல என்ன சொல்றாங்கன்னா, நம்மளுக்கு நைரோஸ் என்ற பண்டிகை வந்துருச்சு. சரியா, இந்த நைரோஸ் பண்டிகை வந்தாலும் அரசரே நீங்க தான் எங்களுக்கு நோக்கம், நீங்க தான் என்னது எங்களுக்கு நோக்கம். ஓகேவா. ஏன் ஏன் நாங்க நாடிய இலக்கு என்ன செஞ்சிட்டோம், அந்த பிரகாசம் என்ற விளக்கு எரிய ஆரம்பித்து விட்டது. ஓகேவா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, அந்த நாளை பத்தி நைரோசா பண்டிகையில அவர் சொல்றாரு. சரியா, என்ன சொல்ல வர்றாரு, ஃபர்ஸ்ட் இத முழுமையா என்ன சொல்ல வர்றாருன்னு பாத்துருவோமா. ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல வர்றாருன்னா, எங்களுக்கு நைரோஸ் வந்துருச்சு, அரசரே நீங்க தான் எங்களுக்கு என்னது, எங்களுடைய ஒரே விருப்பம் நீங்க தான். சரியா, அதே போல இந்த நாளில் மகிழ்ச்சி என்ற தீபம் எரிகிறது. அந்த மகிழ்ச்சி என்ற தீபம் இந்த நாடு முழுவதும் என்ன செய்கிறது, எரிந்து கொண்டிருக்கிறது. அதே போல உங்களை பாக்குறது தான் எங்களுக்கு சாப்பாடு. இந்த ஒரு வருஷ சாப்பாடு என்னதுதான், இந்த நைரோஸ் பண்டிகையில உங்களை பாக்குறது தான் எங்களுக்கு உணவு மாதிரி. இந்த ஒரு வருஷம் உணவு, அடுத்த வருஷம் நைரோஸ் பண்டிகையில உங்களை பாக்குற வரைக்கும் இந்த ஒரு வருஷம் உணவே இந்த நைரோஸ் பண்டிகையில உங்களை பாக்குறது தான் சொல்றாரு. சரியா, அப்புறம் நாங்க எங்க இருக்கிறோம், நாங்க பாரசீக நாட்டுல இருக்கோம், மகிழ்ச்சியா இருக்கோம். சரியா, எங்க இருக்கோம், இந்த பாரசீக நாட்டுல நாங்க என்ன செய்யறோம், இஸ்லாமியர்களாக நாங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கோம். ஓகேவா. உம் அதே போல இந்த புத்தாண்டு பகலில் நாம் விழித்திருப்பதும் இந்த கொண்டாட்டத்தை கொண்டாடுவதனால் நாங்க மகிழ்ச்சியா இருக்கோம்னு சொல்றாங்க. சரியா, அதே போல என்ன சொல்ல வராங்க, பாரசீக அரசர்கள், சரியா, இந்த நைரோஸ் பண்டிகையை ரொம்ப பெருசா கொண்டாடினாங்க. இஸ்லாம் வரதுக்கு முன்னாடி என்னது, நைரோஸ் பண்டிகை என்ன செஞ்சாங்க, ரொம்ப பெருசா கொண்டாடினாங்க. சரியா, எந்த அளவுக்குன்னா அந்த நைரோஸ் பண்டிகையை பத்தி தான் வருஷம் முழுக்க பேசுவாங்களாம். அப்படி கொண்டாடினார்கள் எதை, இந்த நைரோஸ் பண்டிகை அந்த நாளை. சரியா, அப்ப அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, ஆஹ் இந்த நாளின் வசந்தத்தால், இந்த எது, நைரோஸ் என்ற இந்த பண்டிகையின் நாளின் வசந்தத்தால் பள்ளத்தாக்குகள் எல்லாம் பூக்களால் கிரீடங்கள் அணிந்து கொள்கின்றன. அப்ப என்ன சொல்ல வராரு,
பூக்கள். ஏன்னா நம்ம சொன்னால வசந்த காலத்துல என்ன ஸ்ப்ரிங் சீசன்ல தான், மார்ச்ல தான் இதை கொண்டாடுவாங்க. சரியா? அப்ப இந்த வர்றதுக்கு முன்னாடி, இந்த நைரோஸ் பண்டிகை வர்றதுக்கு முன்னாடியே பூக்கள் எல்லாம் பூத்து அந்த இயற்கையே அழகாக இருக்கும். அப்படி இயற்கையெல்லாம் முதல்ல கொண்டாட ஆரம்பிக்குது. அதாவது அது வந்து வசந்த காலம், அது முடிந்து வரக்கூடிய மார்ச் மாசம் என்னது, பூக்கள் எல்லாம் கொண்டாடிய பிறகுதான் நம்ம கொண்டாடுறோம்னு சொல்லி கவிஞர் அவர்கள் சொல்கிறார்கள். அதுக்கப்புறம் நாங்க யாருக்கு முன்னாடி கொண்டாடுகிறோம் என்றால், ஒரு அரசர். அவர் எப்படிப்பட்ட அரசர் என்றால், கிஸ்ரா அரசனோ சாசானி பேரரசுக்கோ கூட என்ன செய்ய முடியாது, இந்த அரசரை கூட ஒப்பாக முடியாது. கிஸ்ரா அரசர் மிக பெரும் நாட்டு சாம்ராஜ்யத்தின் அரசர், பாரசீக பழைய அரசர். அந்த அரசர் கூட ஆஹ் எந்த அரசர்களும், கிஸ்ரா என்பது பொதுவாக அரசர் என்ற அர்த்தம், பாரசீக அரசர்களுக்கு சொல்வார்கள். அப்படி பாரசீக அரசர்கள் கூட, அதே போல சாசானிய பேரரசாக இருக்கட்டும், யாருமே நம்ம அரசருக்கு ஒப்பாக மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு அரசருக்கு மத்தியில நம்ம இந்த கொண்டாட்டத்தை நம்ம என்ன செய்யறோம், கொண்டாடுறோம். நம்ம அரசர் யாரு? அரபி மொழி படித்த ஒரு பண்டிதர் ஆவார். அதே போல நம்ம அரசர் யாரு? சிந்தனை உடையவர். எந்த சிந்தனை? தத்துவ சிந்தனை உடையவர். அதே போல் நம்ம அரசர் யாரு? அவருடைய பண்டிகைகள் எல்லாம் பாரசீக பண்டிகைகள் சார்ந்த ஒரு பாரசீகர். இப்ப வாழ்வது பாரசீகத்தில், அதனால அவர் ஒரு பாரசீகர். ஆனால் அவருடைய அசலோ அரபியர், மொழியோ அரபி, அதனால ஒரு அரபியர். அதே போல அவர் தத்துவம் தெரிந்தவர். அப்படிப்பட்ட ஒரு அரசருக்கு மத்தியில நம்ம இந்த கொண்டாட்டத்தை கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி இந்த அரசரையும் புகழ்றாரு, இந்த நாளையும் அவர் புகழ்றாரு. வாருங்கள் இப்ப அதோடைய அர்த்தத்தை பார்ப்போம். நைரோசுனா, நம்மளுடைய நைரோஸ் பண்டிகை வந்து விட்டது. சரியா? அந்த முராதுகு, இன்னும் நீங்கள் தான், அந்த அரசரை பார்த்து சொல்றாங்க, நீங்கள் தான் அந்த நாளின் நோக்கமாக இருக்கிறீர்கள். வரத், இன்னும் பிரகாசிக்க தொடங்கிவிட்டது. பில்லதி, ஒன்றை கொன்று பிரகாசிக்க தொடங்கிவிட்டது. வரத் பில்லதி அராத ஜினாதுகு, அந்த தீக்கள் நாடியதே அத்தகையதை கொண்டு பிரகாசம் அளித்தது. அப்ப தீக்கள் நாடியதுன்னா, தீக்கள்னா என்னது? அந்த சிக்கி முக்கி கல்லுன்பாங்கல்ல, அதுதான் ஜினாதுன்பாங்க. சிக்கு முக்கி கல் நாடியதே அத்தகையதை கொண்டு பிரகாசித்தது. அப்பனா மகிழ்ச்சி பொங்கியது, அதான் என்ன சொல்றாங்க, தீ தீ பரவியதுன்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? அப்பனா மகிழ்ச்சி, நாடு முழுக்க மகிழ்ச்சி பரவியது. ஓகேவா? அதுக்கப்புறமா என்ன சொல்றாங்க, அந்த அரசரை பார்த்தது எங்களுக்கு அடுத்த வருஷம் வரைக்கும் அதான் சாப்பாடுன்னு சொன்னாங்கல்ல, அதுதான் இங்க சொல்ல வராங்க. ஹாதிஹின் நபுரத்து, இந்த பார்வை ஆகிறது, அல்லது நாளஹா மின்க, உங்களிடம் இருந்து அந்த பார்வையை நாம் பெற்றோமே, அத்தகைய இந்த பார்வை ஆகிறது. இலா மிஸ்லிஹா மினல் ஹவுலி, ஒரு வருடத்தில் இருந்து அந்த பெருநாளை போன்று வரும் வரை சாது, அதுதான் கட்டு சாதமாகும். அந்த ஒரு வருடத்திலிருந்து அந்த பெருநாளை போன்று வரும் வரை சாது, அந்த பார்வை தான் என்னது, கட்டு சாதமாக இருக்கின்றது. அப்ப இந்த வருஷத்துல இருந்து அடுத்த வருஷம் வர வரைக்கும் உங்களை பாக்குறது தான் எங்களுக்கு சாப்பாடு. அதுக்கு போதும், இந்த ஒரு நாள் நாங்க உங்களை பாக்குறது என்னது, எங்களுக்கு போதுமானதா இருக்கிறது. சரியா? அப்ப அந்த பார்வை தான் என்னது, எங்களுக்கு கட்டு சாதம். நஹ்னு ஃபி அர்லி ஃபாரிஸின் ஃபி சுரூரின், இன்னும் நாங்கள் அர்லி ஃபாரிஸின் பாரசீக நாட்டிலே இருக்கின்றோம். ஃபி சுரூரின், மகிழ்ச்சியிலே இருக்கின்றோம். த சபாஹு, இது ஒரு பகலாகும். அல்லது யுரா மீலாதுஹு, அதனுடைய பெருநாள் காணப்படுமே அத்தகைய ஒரு பகலாக இருக்கின்றது. வந்து முப்புத்ததா. சரியா? இதுவாகிறது ஒரு பகலாக இருக்கின்றது. அதனுடைய என்னது, மீளாது பெருநாள் காணப்படுமே அத்தகைய பகலாக இருக்கின்றது. அத்தகைய நாளில், சரியா, அத்தகைய நாளில் என்னவாக இருக்கின்றோம், மகிழ்ச்சியிலேயும் பாரசீக நாட்டிலேயும் நாங்கள் இருக்கின்றோம். அவ்வமத்ஹு மமாலிகுல் ஃபர்சி, பாரசீக அரசர்கள் இந்த நாளை சங்கையாக்கினார்கள். ஹத்தா, எதுவரை என்றால், குல்லு ஐயாமி ஆமிஹி, அந்த நாளுடைய வருடத்தின் ஒவ்வொரு நாட்களும் ஹுஸ்ஸாதுஹு, அதை என்னது ஹுஸ்ஸாத் என்றால் அதை பொறாமைப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். எதுவரை என்றால், அந்த வருடத்தின் ஒவ்வொரு நாட்கள் ஆகிறது ஹுஸ்ஸாதுஹு, அந்த நாளின் மீது பொறாமைப்படக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் அந்த நாளை பார்த்து பொறாமப்படணும்னா ஏன், அந்த வருஷம் முழுக்க அந்த நாளை பத்தி பேசினா மத்த நாள்ல பொறாமப்படதானே செய்யும். அதான் அந்த வருடத்தின் ஒவ்வொரு நாட்களும் அந்த நாளை பார்த்து பொறாமைப்படக்கூடியதாக இருக்குமே, அந்த அளவு பாரசீக அரசர்கள் அந்த நாளை கண்ணியப்படுத்தினார்கள். இன்றைய நாளிலே, இந்த பெருநாளிலே நாம் அணியவில்லை அல் அக்காக்கீல, மலர் வளையங்களை, மலர்களால் ஆன அந்த வளையங்களை நாம் என்ன செய்யவில்லை, அணியவில்லை. எதுக்கு? ஆஹ் அதான் நான் சொன்னல, ஹத்தா லபிசத்ஹா திலாஉஹு வ பிஹாதுஹு. சரியா? மலை முகடுகளும்
இன்னும் அந்த நாளின் பள்ளத்தாக்குகளும் அந்த மலர் கிரீடங்களை அணியும் வரை நாங்கள் அதை அணியவில்லை. அப்ப யார் ஃபர்ஸ்ட்? அந்த மலை முகடுகளும் அந்த பள்ளத்தாக்குகள் தான் முதல்ல அணிஞ்சிச்சு அந்த மலர் வளையங்களை. பின்னர் தான் நாங்க அதை அணிஞ்சோம். அப்பன்னா என்ன சொல்ல வராங்க? எல்லாம் வசந்த காலத்துல எல்லாம் பூ பூத்து பயங்கரமா அழகாக இருக்கும்னு அந்த இயற்கை காட்சி. முதல்ல அதுக்குதான் அந்த வந்துச்சு, அந்த மலர் வளையங்களை அணிஞ்சாங்க. அதுக்கப்புறமா நம்ம அந்த கிரீடங்களை அணிஞ்சோன்றாங்க. சரியா? இந்த ஒருவரிடத்தில் நாம் கொண்டாடுகிறோம் மண். ஒருவரிடத்தில் நாம் கொண்டாடுகிறோம். லா யுகாசு, அவர் நிகராக்கப்பட மாட்டார். கிஸ்ரா அபு சாசான முல்கன் பிஹி, அந்த அரசரை கொண்டு அரசாட்சியில் அபு சாசான் என்ற ஒரு பாரசீக அரசர் ஒப்பாக்கப்பட மாட்டாரே, அத்தகைய ஒருவரிடத்தில் நாம் கொண்டாடுகிறோம். வலா அவுலாது, அந்த அபு சாசானின் குழந்தைகளும் அந்த அபு சாசான் என்ற கிஸ்ரா அரசரும் அந்த நபரை கொண்டு அரசாட்சியில் ஒப்பாக்கப்பட மாட்டாரே, அத்தகைய ஒரு நபர். அபு சாசானும் சரி, அவங்க குழந்தைங்களும் சரி, யாரை கொண்டு அரசாட்சியில் ஒப்பாக்கப்பட மாட்டாங்களோ அப்படி நிகரே இல்லாத ஒரு மனிதரிடத்தில், ஒரு அரசரிடத்தில் நாம் கொண்டாடுகிறோம். அரபியுன் லிசானுஹு, அவருடைய நாவு, அதாவது அவருடைய மொழி அரபியை சார்ந்ததாகும். ஃபல்சஃபியுன் ரஹ்யுஹு, அவருடைய சிந்தனை தத்துவத்தை சார்ந்ததாகும். ஃபாரிசியத்துன் அயாதுஹு, அவருடைய பெருநாட்கள், அவருடைய கொண்டாட்டங்கள் ஃபாரிசியை சார்ந்ததாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ், அந்த அரசரை பத்தி கடைசியில சொல்லி முடிச்சுட்டாங்க. இதோடைய விளக்கங்கள் நாம் பார்த்து விட்டோம். வாருங்கள், இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? இதுல கடைசிக்கு மட்டும் யாரா கேட்கிறாங்க, அந்த கடைசிக்கு மட்டும் யாரா பார்ப்போமா? அந்த கடைசி யாரா பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்ன செய்யணும்? அந்த மன்சூபிலிகை விளக்க சொன்னாங்க. அப்படிதானே? பாருங்க, அரபியன் என்பது ஹபருன் முப்ததஇன் மஹதூஃபின், போக்கப்பட்ட முப்ததாவிற்கு ஹபர் ஆகும். அப்படின்னா அவராகிறவர் அரபியாய் சார்ந்தவராக, அவருடைய நாவு அரபியை சார்ந்ததா இருக்கும்னு அர்த்தம். சரியா? அப்ப ஹுவ போக்கப்பட்டிருக்கு, இந்த அரபியன் என்பது ஹபர் ஆகும். அதான் போக்கப்பட்ட முப்ததா ஹபர் ஆகும். தக்தீர் ஹூ, அந்த முப்ததாவுடைய உள்ரங்கமாகிறது ஹுவன்னு இருக்கும். ஹுவ அரபியும் இருக்கும். சரியா? வலாமத்து ரஃபிஹி அல்லம்மத்து ظاهرத்து, இன்னும் அந்த முப்ததா அந்த ஹபருடைய ரஃபின் அடையாளமாகிறது வெளிப்படையான லம்மத் ஆகும். அரபியும் என்ன செஞ்சோம்? லம்மத் தானே கொடுத்தோம். அதுக்கப்புறம் பாருங்க, லிசானுஹு. இப்ப லிசான் என்பது என்னது? நாயிபு ஃபாயிலின் இஸ்மில் மன்சூபி, மன்சூபான இஸ்முக்கு இது நாயிப் ஃபாயில் ஆகும். அப்ப எப்படி ஏராப் கொடுக்கணும்னு பார்க்கணும். இது நிறைய இடத்துல வரும். நான் அதாவது மன்சூபாக்கப்பட்டதுக்கு அப்புறம் என்ன வரும்? ஒரு ஃபாயில் வரும். அது ஃபாயில் இருந்து என்னன்னு சொல்லணும்? நாயிப் ஃபாயில்னு சொல்லணும். சரியா? அதான் சொல்றாங்க, மன்சூபான இஸ்மு இது என்ன? மன்சூப் தானே, ஷத்து செய்யப்பட்ட யாக கொண்டு நசபு செஞ்சிருக்காங்களா? இந்த தொடர்பு படுத்தப்பட்ட இந்த இஸ்முக்கு அப்புறமா வரக்கூடிய வார்த்தை என்னன்னு சொல்லணும்? நாயிப் ஃபாயில்னு சொல்லணும். மர்ஃபூன், ரஃபா செய்யப்பட்டதா இருக்கும். லிசானுஹுன்னு என்ன செஞ்சோம்? ரஃபாவுக்கு தானே கொடுத்தோம். அதுக்கு அடையாளமா ரஃபாக்கு அடையாளமா நம்ம கொடுத்தோம்ல. அலாமத்து ரஃபைஹி, இன்னும் அந்த நாயிப் ஃபாயிலுடைய ரஃபைன் அடையாளமாகிறது அல்லம்மத்து ظاهرத்து, வெளிப்படையான லம்மத் ஆகும். சரியா? அதுக்கு முலாஃபுன், லிசான் என்பது முலாஃப். ஏன் பின்னாடி முலாஃப் இலைஹி வருது? வல் ஹா, இன்னும் ஹா ஆகிறது. இந்த ஹா என்பது லமீருன் மபனியுன் அலல் லம்மி, லம்மின் மீது மபனியான லமீர் ஆகும். அப்ப லம்மின் மீது மபனி, லமீர்கள் எல்லாம் மபனி தானே. இது லம்மின் மீது மபனி ஃபி மஹல்லி ஜர்ரின் முலாஃபின் இலைஹி, முலாஃப் இலைஹியான ஜருடைய இடத்துல இருக்கிறது. அப்போ லிசான் முலாஃபு, ஹூ வந்து முலாஃப் இலைஹி, அதனால ஜருடைய இடத்துல இருக்கு. அப்புறமா பாருங்க, ஃபல்சஃபியும், இது எல்லாத்துக்கும் ஒரே தர்கீப் ஏராப் தான். மேல சொன்ன அதே ஏராப் தான். ஓகேவா? ஏன்னா மூணுமே ஒரே மாதிரி தான் இருக்கு. ஃபல்சஃபியும் ரஹ்யுஹு ஃபாரசியத்துன் அய்யாதுஹு. சரியா? அப்ப நம்ம அது படிச்சிடலாம். மேல பார்த்ததுதான் ஹுவ அரபியுன் மாதிரி ஹுவ ஃபல்சஃபியுன். சரியா? அப்ப முபத்ததா போக்கப்பட்டுள்ளது. ஹபருன் லி முபத்ததாயின் மஹதூஃபின், போக்கப்பட்ட முபத்ததாவுக்கு ஹபர் ஆகும். தக்தீருஹு ஹுவ, அதனுடைய உள்ரங்கமாகிறது ஹுவவா இருக்கும். மர்ஃபூஉன், ரஃபா செய்யப்பட்டதா இருக்கும். அலாமத்து ரஃபிஹி அல்லம்மத்து ظاهرத்து, அதனுடைய ரஃபைன் அடையாளமாகிறது வெளிப்படையான லம்மத் ஆகும். ஃபல்சஃபியுன், அதுக்கு ரஃபா வந்திருக்கு, அதனுடைய அடையாளம் லம்மு கொடுத்திருக்கோம். ஓகேவா? ரஇஹு, அதே போல நாயிப் ஃபாயில். ரஇயு என்பது நாயிபு ஃபாயிலின் இஸ்மில் மன்சூபி, இஸ்முல் மன்சூபுக்கு நாயிப் ஃபாயில் ஆகும். இந்த ஃபாரிசியுன் என்ற இஸ்மு மன்சூபுக்கு இது நாயிப் ஃபாயில் ஆகும். மர்ஃபூஉன், ரஃபா செய்யப்பட்டதா இருக்கும். அலாமத்து ரஃபிஹி அல்லம்மத்து ظاهرத்து, இன்னும் அந்த நாயிப் ஃபாயிலுடைய ரஃபைன் அடையாளமாகிறது வெளிப்படையான லம்மத்தா இருக்கும். ரஇயு நம்ம தானே கொடுத்தோம். வஹுவ முலாஃபுன், இன்னும் அதுவாகிறது முலாஃபாக இருக்கும். இந்த ஹூ வந்து முலாஃப் இலைஹி. வல் ஹா என்பது லமீருன் மப்னியுன் அலல் லம்மி ஃபி மஹல்லி ஜர்ரின், ஜர்ரோட இடத்துல இருக்கக்கூடிய லம்மின் மீது மபனியான லமீர் ஆகும். அப்ப லமீர் தானே இது, அதுக்கு லம்மு தானே கொடுத்தோம். லமீர்கள் எல்லாம் மபனி, அதான் லம்மின் மீது மபனியே ஆகும். முலாஃபுன் இலைஹி, இன்னும் முலாஃப் இலைஹியாக இருக்கின்றது. இந்த முலாஃபு, ஹூ வந்து முலாஃப் இலைஹியாக இருக்கிறது. சரியா? இப்ப அதுக்கு வர பாருங்க, ஃபாரிசியத்துன், இது வந்து ஹபருன் லி முபத்ததைன் மஹதூஃபின், போக்கப்பட்ட முபத்ததாவுக்கு ஹபர் ஆகும். இந்த ஃபாரிசியத்துன் என்பது ஹுவ என்னது?
ஃபாரிசியத்துன் ஐயாதுகுன்னு வரணும். தக்தீருஹு ஹுவ, அந்த முபத்ததாவுடைய உடரங்கமாகிறது ஹுவ என்று இருக்கும். மர்ஃபூன் ரஃபா செய்யப்பட்டதா இருக்கும். ஃபாரிசியத்துன் என்ன செஞ்சோம், ரஃபா தானே கொடுத்தோம். வஅலாமத்து ரஃபிஹி, இன்னும் அந்த ஹபருடைய ரஃபையின் அடையாளமாகிறது அல்லம்மத்து லாஹிரத்து, வெளிப்படையான லம்மத்தாகும். அந்த ரஃபாவுடைய அடையாளமா லம்மத்து கொடுத்தோம். சரியா. ஐயாதுஹு, அயாது என்பது நாயிப் ஃபாயில். அயாது என்பது நாயிபு ஃபாயிலின் இஸ்மில் மன்சூபி, இஸ்மு மன்சூபுக்கு நாயிப் ஃபாயிலாக இருக்கும். மர்ஃபூஉன், இன்னும் ரஃபா செய்யப்பட்டதா இருக்கும். ரஃபாவுடைய நாயிப் ஃபாயிலுக்கு ரஃபா தானே, அதோடைய அடையாளமா லம்மத்து கூட கொடுத்தோம். அலாமத் ரஃபிஹி, இன்னும் அதோடைய ரஃபாவுடைய அடையாளமாகிறது அல்லம்மத்து லாஹிரத்து, வெளிப்படையான லம்மத்து ஆகும். வெளிப்படையான லம்மத். சரியா. முலாஃபுன், ஐயாது என்பது முலாஃபுன். வல் ஹா, ஹா என்பது ஐயாதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய ஹா என்பது லமீருன் மப்னியுன் அலல் லம்மி ஃபி மஹல்லி ஜர்ரின் முலாஃபின் இலைஹி, முலாஃப் இலைஹியான ஜர்ருடைய இடத்திலே லம்மின் மீது மபனியான லமீர் ஆகும். மேல சொன்ன அதேதான், லம்மின் மீது மபனி லமீர். சரியா. ஆமா, இது முலாஃப் இலைஹி என்பதால் ஜர்ருடைய இடத்துல இருக்குது. சரியா. அப்புறம் மூணு விஷயம், அதோடைய மன்சூப கொடுத்திருந்தாங்க, மன்சூப் இலைஹி விளக்கணும். இப்ப அரபியுன்னா அதோடைய மன்சூபு அரபுன், அந்த யாவை தூக்கிட்டாவே நமக்கு தெரிஞ்சிடும். சரியா. இப்ப ஃபல்சஃபியுன்னா அந்த யாவை தூக்கிடுங்க, ஃபல்சஃபத்துன். அப்போ தானிசோ ஃபாரிசியுன்னா இந்த யாவை தூக்கிடுங்க, ஃபாரிசியத்துன். சரியா. அப்ப அதோடைய மன்சூப் இலேஹி கேட்டாங்க, அதையும் நம்ம என்ன செஞ்சாச்சு, சொல்லியாச்சு. அப்ப அரபுனா அரபு மொழி, இல்ல ஃபல்சஃபத்துன்னா தத்துவம், பாரசீகத்துனா பாரசீகம், பாரசீகத்தை சார்ந்தவர், தத்துவத்தை சார்ந்தவர், அதே போல் அரபியை சார்ந்தவர். எனவே நாம் இங்கே புதுசாக கண்டு கொண்டது என்னவென்றால், இதோடைய யாராவது எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை தான் நாம் என்ன செய்தோம், புதுசாக கண்டு கொண்டோம். அப்ப ஒரு மன்சூபுக்கு அப்புறமாக ஒரு வார்த்தை வரும். அப்படி வந்தால் என்ன செய்ய வேண்டும் என்பதை நம்மளுக்கு இந்த ஏராபின் மூலம் கற்றுக் கொடுத்துள்ளார்கள். சரியா. அதாவது ஒரு நபரை பற்றி கூறும் பொழுது நிறைய அரபி கிதாப்களில் நீங்கள் பார்க்கலாம், இந்த மாதிரிதான் வரும். எப்படி, அரபியுன் லிசானுஹு, அவர் அதாவது ஷாஃபியுன் மதுஹபுஹு, அவருடைய மதுஹப் ஷாஃபி சார்ந்தது. அப்படின்னு ஹனஃபியுன் மதுஹபுஹு, அதே போல அவருடைய ஊரு பேர் போட்டு என்னது, ஃபாரிசியுன் வத்தனுஹு அப்படின்னு நிறைய ஒரு அந்த ஆசிரியரை பத்தி பேசும் பொழுது இவ்வளவுதான் கொண்டு வருவார்கள். அப்படி வரும் பொழுது நாம் அந்த இடத்தில் ஏராப் வைக்க நாம் கஷ்டப்பட தேவையில்லை. என்ன ஏராப் தான் அங்கே வைக்க வேண்டும். இந்த அரபியூன் என்று வருகிறது அல்லவா, இந்த மன்சூப செய்யப்பட்ட நசபு செய்யப்பட்ட இந்த இஸ்மு, அது என்னது, பின்னாடி வருவதற்கு நாய்ஃபாயின் என்ற அடிப்படையில் ரெஃபர் செய்கிறது. எனவே இந்த ஏராப் பாடம் நாம் இப்பொழுது பார்க்கவில்லை, இதுக்கு முன்னாடி ஏராப் பயிற்சி கொடுத்து விட்டனர். அடுத்து நாம் பார்க்க இருக்க போறது அந்த நசபிலே வரக்கூடிய ஏராப் சட்டம் தான். ஆகவே இப்பொழுது ஒரு சுருக்கமாக பார்த்துக்கொள்வோம். அடுத்தடுத்த பாடங்களில் தெளிவாக நமக்கு அந்த பாடமே எடுக்க போகிறார்கள். சரியா. ஆகவே இந்த இடத்தில் நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த அரபியுன் என்ற வார்த்தைக்கு பின்னால் வரக்கூடியது நாய் ஃபாயிலாக கருதப்படும். நாய் ஃபாயிலுக்கு ரஃபா வரும் என்பது நாம் முன்னாடியே தெரிவோம். அதனால் அதனுடைய அடையாளம் லம்மத்து கொடுப்போம். அதனால்தான் அரபியுன் லிசானுஹு, ஃபல்சஃபியுன் ரயுஹு, ஃபாரிசியத்துன் அயாதுஹு என்று படித்தோம். அல்ஹம்துலில்லாஹ், இந்த பாடத்தை நாம் தெளிவாக ஞாபகம் வைத்துக் கொள்வோம். அதே போல் இங்கே வந்த விஷயங்களையும் நாம் என்ன செய்வோம், தெளிவாக ஞாபகம் வைத்துக் கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் படித்ததை மறக்காமல் இருப்பதற்கும் இன்னும் படித்ததின்படி அமல் செய்வதற்கும் கிட்டத்தட்ட காரணம் 31 பயிற்சிகள் நாம் பார்த்துள்ளோம். இது நம்மளுக்கு தோன்றலாம் அதிகமாக இருக்கின்றது, என்னது சலுப்படிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நாம் யோசிப்போம். ஆனால் இவ்வளவு கொடுத்ததினால்தான், இந்த பயிற்சி பார்த்ததினால்தான், இந்த பயிற்சிகளின் மூலம் நாம் அந்த சட்டத்தை அமல் செய்வது எப்படி என்று நாம் தெரிந்து கொள்ள முடிந்தது. அதே போல் நான் இதுக்கு முன்னாடி உள்ள கிதாப்களில் ஒவ்வொரு பாடம் ஒவ்வொரு பயிற்சி என்று கொடுப்பார்கள். இங்க மொத்தமாக ஒரு 5-6 பாடம் கொடுத்து அந்த 5-6 பாடத்துக்கு சேர்த்து மொத்தமா ஒரு 30 பயிற்சியாக கொடுத்து விடுகிறார்கள். அதனால் கொஞ்சம் நீளமாக தெரியலாம். ஆனால் இந்த பயிற்சிகளை நாம் பார்க்கும் பொழுதுதான் வேறு கிதாப்களுக்கும் இந்த கிதாபுக்கும் அதான் வித்தியாசம். மற்ற அரபி இலக்கண கிதாபுகளில் என்ன இருக்காது, பயிற்சிகள் இருக்காது. இந்த கிதாபிலே மட்டும்தான் என்ன இருக்கின்றது, பயிற்சிகள் இருக்கின்றது. காரணம், இந்த பயிற்சிகள் மூலம் மாணவர்கள் அந்த பாடத்தை மறக்காமல் இருப்பார்கள். அதே போல் சாதாரணமாக ஒரு பாடம் என்பது இந்த பாடம் மட்டுமல்ல, வேற எந்த பாடமாக இருக்கட்டும், நாம் பயிற்சி செய்தால் மட்டும்தான் அந்த பாடம் நன்காக விளங்கும், அதை மறக்காமலும் இருப்போம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த பாடத்தை தாண்டி நீங்கள் மற்ற பாடத்தை நீங்கள் படிக்கும் பொழுதும் நீங்கள் அதை பயிற்சி செய்து பாருங்கள். மற்ற வார்த்தைகளுடனோ மற்ற சட்டங்களுடன்
சட்ட கிதாப் என்றால் சட்டத்துடன் நாம் அதை பயிற்சி செய்து பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பாடம் மறக்காமல் இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நாம் படித்த பாடத்தை மறக்காமல் இருப்பதற்கு அல்லாஹு தாலா தௌஃபீக் செய்வானாக. இதன் மூலம் இலக்கணத்தை விளங்குவாக விளங்குவதற்கும், இதை அமல் செய்வதற்கும், இதை மறக்காமல் இருப்பதற்கும் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.